இன்னைக்கு கம்யூனல் 6 மணின்னு ஒரு பையனுக்கு விருது கொடுத்துருக்காரு. அந்த பையன் பேர் ஜூபியர்னு யாரோ பையன், நான் பேர் மறந்துட்டேன். ஜூபியர்னு அந்த பையன் நிறைய பொய்யா பேசுவான்ல பிரதர், பொய்யா சொல்லுவான் சோசியல் மீடியாவில். ஒரு பையன் பொய்யா போடுவானே ஜூபியர்னு ஐடியில். அந்த பையனை கூப்பிட்டு கம்யூனல் 6 மணி காலையில் நம்ம முதல்வர் விருது கொடுக்குறாரு. இந்த நான்சென்ஸில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களானே? அவன் பொய்யா எழுதுவான். அவனால தான் இந்தியாவில் பாதி மதக்கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. அவனை கூட்டிகிட்டு வந்து கம்யூனல் 6 மணி விருது கொடுத்துட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா இதை விட வேடிக்கை இந்த மண்ணில் யாரும் பார்த்ததே கிடையாதுங்கண்ணா. ஆனால் நேற்று என்னை பற்றி ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கெல்லாம் கேட்கல. என்னை பற்றி ஆர்ப்பாட்டம் சென்னையில் பண்ணாங்க, அதை பற்றி கேள்வியை கேட்கல. ஆனால் நேற்று சென்னையில் பத்திரிகை நண்பர்கள் நீங்களாம் பார்க்குறீங்க, பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் பார்க்குறீங்க என்னண்ணே? வழக்கு கொடுத்துனானே அண்ணே, அதானே உண்மை. இப்போ பாருங்கண்ணே, நக்கீரன் கோபாலனுக்கு எவ்வளோ மீசை இருக்கோ அந்த அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் நல்லா இருக்கும். நக்கீரன் கோபாலனுக்கு மீசை இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் பத்திரிக்கை நல்லா ஓடும். ஆனால் மீசை இருக்கிற அண்ணுக்கு அளவுக்கு மூளை இல்லை. ஹிந்து ராம் அவர்கள் சகோதரர் வினோத் செல்வம் ஹார்பர் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது சகோதரர் வினோத் செல்வத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார். ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரச்சாரத்தை இந்து பத்திரிகையினுடைய அதற்கு முன்பு எடிட்டர் தலைவராக இருந்த ராம் அவர்கள் ஹார்பர் தொகுதியில் போய் உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணி சகோதரர் வினோத் செல்வத்துக்கு எதிராக போய் பேம்ப்ளெட் எல்லாம் கொடுக்கிறார். இன்னைக்கு அவர் வந்து நடுநிலைமையா போல பேசுறாங்க. தமிழ்நாட்டில் ஆச்சரியம் என்னன்னா, உங்களை போன்று வெயில்ல நின்று நீங்க வாங்குற 10,000 15,000 20,000 சம்பளத்தை நேர்மையா நாணயமா வேலை செஞ்சு நீங்க தூக்குற ஒரு பேக் 4-5 கிலோ வெயில்ல வந்து நின்று நாங்கள் எங்கே இருந்தாலும் கூட அந்த இடத்துல செய்தியை சேகரித்து நீங்க என்னை கிரிட்டிசைஸ் பண்ண நாங்கள் ஏற்றுக்கிறோம். உங்களுக்கு முழு தகுதி இருக்கு, உரிமை இருக்கு, நீங்க களத்தை பார்க்குறீங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கல்ல, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 14 பேர் மேடையிலிருந்து பேசுகிறாங்க, அதை கேட்பதற்கு 10 பேர் அந்த கட்சியினுடைய கேமராமேன், அந்தந்த தொலைக்காட்சி கேமராமேன் மொத்தமாக 10 பேர் 40 பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் போடுறாங்க. அதில் நக்கீரன் கோபால் அவர்கள் ரொம்ப தவறாக பேசியிருக்காரு. அதுக்கெல்லாம் நான் வந்து விளக்கம் கொடுக்க போகிறது இல்லைன்னு. அவர் மீசை இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் பத்திரிகை நல்லா இருக்கும். அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 மஞ்சள் பத்திரிகையாக நக்கீரன் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்முடைய சாபக்கேடு நம்ம நாட்டில் இருக்குது. தேங்க்யூ.